அடித்தார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி. ஹலோ, அந்த அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க என் மேலே. அவர் ரொம்ப எங்கள் மேலே முன்னாடி பார்க்குறீங்க. எங்கள் இந்த பையன் வரலையா? ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்கன்னு. அநியாயமாக இல்லை இதெல்லாம்? அவங்க அம்மா என் மேலே கோபமாக இருக்கிறாங்களாம், உங்களை பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுன்றான். இந்த வார்த்தை சின்ன பையன் பேசுகிறான். சொல்லுங்க, எந்த சினமும் எந்த கோபமும் எந்த காவலும் எந்த கல்லடி என ஒன்றும் பண்ணாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற வல்லமையின் ஆவியானவர். ஆமேன். சினங்கொண்டு ஒதுக்கிறாரா? சினங்கொண்டு சொல்லுங்க, சினங்கொண்டு சொல்லுங்க. உன் கோபம் என்ன ஒன்றும் பண்ணாது. என்னடி பார்க்குறீங்க? இதில் தான் சந்தோஷமா இருக்குது. சொல்லு கவனி எல்லாரும். ஏன் சினம் கொண்டாங்கன்னா, வசனம் பேசினாங்க சினம் கொண்டாங்க. அவர் என்ன சொன்னார்? உயிர்த்தெழுதலை குறித்து 2ஆம் வசனம், உயிர்த்தெழுதலை குறித்து இயேசுவையும் மரித்தோர்ந்து எழுந்த உயிர்த்தெழுதலை பற்றி பேசினதுனால என்னது? ஏன் நம்மளை பிடிக்கல ஜனங்களுக்கெல்லாம்? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அது பிடிக்கல. நாமளாக இருக்கிறோம், அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் பெந்தெகோஸ்தின் வல்லமை அந்த கோபங்களையும் அந்த எரிச்சலையும் அந்த மூர்க்கத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ பிற மார்க்கத்து வந்தவங்களுக்கு தெரியும் எத்தனை பாடு, எத்தனை போராட்டம். உழுந்துட்டியா என்ன? ஏதாவது ஆளா? ஏதாவது ஆள் பிடிச்சிட்டியா? என்னடி பார்க்குறீங்க? வெள்ளையா கருப்பா? நம்ம ஜாதியா வேற ஜாதியா? எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சினம் என்ன ஒன்றுமே பண்ணாது, கோபம் என்ன ஒன்றுமே பண்ணாது, அவங்க வார்த்தை ஒன்றுமே பண்ணாது, அந்த காவல் ஒன்றுமே பண்ணாது, அடிகள் ஒன்றுமே என்ன பண்ணாது. நாளும் போட்டுகள் எழுந்திருப்போம். பெந்தெகோஸ்தே எதை வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்றும். எல்லாம் பைபிளை கையில் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். 4000 வருஷம் ஏசாயா நிறைவேற்றினார். நம்ம பாருங்கம்மா, உங்க காலத்தில் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? சுகம் தருவேன், சுகம் தருவார். வாழ்வு தருவேன், வாழ்வு தருவார். 2வது, பெந்தெகோஸ்தே அனுபவத்தை நிரூபிக்கிற கர்த்தர். இவர் proclaim that, proclaim prove ஒண்ணுதான். 3வது, அதை நடைமுறைப்படுத்துகிறவர். 3ஆம் அதிகாரத்தில் உட்கார்ந்துருந்தான். அவன் நோக்கமெல்லாம் யோசித்து பார்த்தீங்களா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? யோவான் பேதுரு காசு இருந்தால் கட்டாயம் போட்டிருப்பாங்க, சில்லறை தான் கட்டாயம் போட்டிருப்பாங்க. என்னம்மா நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்க, பிச்சை கேட்குறாங்க, போடுவீங்களா போட மாட்டீங்களா? சில்லறையாக போடுவீங்களா?